ஹலோ கைஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். உங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய காம்படிஷன்ஸும் இருக்குது. ஸோ எதுலேயுமே மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் டேஸில் தான் உங்களால் எல்லா காம்படிஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வாட் எவர், நாட் ஓன்லி ஸ்பீச் ஒரு எஸ்ஏ ரைட்டிங், வாட் எவர், அது மட்டும் கிடையாது. இன்னும் இருக்கிற ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு கேம்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கோ, கிரிக்கெட்டாக இருக்கட்டும், வாலிபால் எது இருக்கோ, என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கோ எல்லா கேம்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்குள்ள என்ன ஸ்கில் இருக்குங்கிறத இந்த ஸ்கூல் டேஸில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்கா, இல்லை ரீடிங் ஸ்கில் இருக்கா, இல்லை ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கா, இல்லை பிளேயிங் ஸ்கில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் அருளிய ஜீவ காருண்யம் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் பேச்சு போட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க தமிழில். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போது. ஸோ வள்ளலார் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜீவ காருண்யம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபுல்லாக ஒரு தடவை கேட்குறது பெட்டர். ஓகேவா? உங்களுக்கு இந்த காம்படிஷன் இல்லைன்னா கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த ஸ்பீச். தமிழ் உள்ளம் கொண்ட நடுவர்களே, தனிச்சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களே, தன் நிகரில்லா எனதருமை நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உயிர் கூட பசித்திருக்க கூடாது, ஒரு உயிர் கூட துன்புறக்கூடாது. இந்த உலகம் மனிதர்களால் மட்டுமல்ல உயிர்களால் ஆனது என்பதை உரக்கச் சொன்ன பெருந்தகையே அருட்பெரும் ஜோதி வள்ளலார் பெருமான். அத்தகைய மகனார் அருளிய ஜீவகாருண்யம் என்ற உயர்ந்த கொள்கையை பற்றி வள்ளலார் அருளிய ஜீவகாருண்யம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இத்தருணத்தில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் கருணை. எல்லா உயிர்களிடத்தும் கருணை செலுத்துவதே ஜீவகாருண்யம். மனிதன் மட்டுமல்ல, பறவை, மிருகம், பூச்சி, செடி, கொடி எல்லா உயிர்களும் ஒன்றே என்ற உயர்ந்த சிந்தனையை உலகிற்கு அளித்தவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், இந்த ஒரு வரியே போதாதா? வள்ளலார் எந்த அளவிற்கு உயிர்களின் வேதனையை உணர்ந்துள்ளார் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்கு. வள்ளலார் அவர்கள் கருணையை வெறும் போதனையாக சொல்லவில்லை, வாழ்ந்து காட்டினார். பசித்தவர்களுக்கு உணவு, துன்புறுவோருக்கு ஆறுதல், நோயுற்றவர்களுக்கு சேவை, இவை அனைத்துக்கும் உச்சமாக சத்திய தர்மசாலை என்ற அன்னதான நிலையத்தை அமைத்தார். பசி என்பது உயிரை கொள்ளும் பெரும் நோய் என்று வள்ளலார் கூறியுள்ளார். அதனால்தான் அன்னதானம் ஜீவகாருண்யத்தின் மிக உயர்ந்த வடிவம் என்று உலகிற்கே உணர்த்தியுள்ளார். வள்ளலார் கூறிய ஜீவகாருண்யம் என்பது அஹிம்சையின் அடிப்படையில் உருவானது. அதாவது ஒரு உயிரை கொல்வது எத்தனை பெரிய பாவமோ அதே உயிரை காப்பாற்றுவது அத்தனை பெரிய புண்ணியமும் ஆகும். மாமிச உணவை விலக்கி உயிர்களை காயப்படுத்தாமல் வாழ்வதற்கும் வள்ளலார் அறிவுறுத்தியுள்ளார். எனக்கு கருணை வேண்டுமென்றால் முதலில் நான் கருணையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த வாழ்க்கை தத்துவத்தை அவர் நமக்கு கற்றுத்தந்துள்ளார். இன்றைய உலகில் மனிதன் மனிதனுக்கே கருணை இல்லாமல் இருக்கிறான். இயற்கை அழிக்கப்படுகிறது, உயிர்கள் மதிக்கப்படுவதில்லை. இத்தகைய சூழலில் வள்ளலாரின் ஜீவகாருண்யம் மிக அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. சாலையோர நாய், பசியால் தவிக்கும் பறவை, வெயிலில் வாடும் மரம் இவற்றை கண்டு ஒரு நிமிடம் நின்று நம்மால் இவற்றிற்கு என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பதே ஜீவகாருண்யத்தின் ஆரம்பம் ஆகிறது. அதிக கல்வி, அதிக செல்வம், அதிக அதிகாரம் இவை எதுவும் ஒரு மனிதனை மகானாக்காது. கருணையில்லா அறிவு அறிவே அல்ல என்பது போல கருணைதான் மனிதனை உயர்த்துகிறது, கருணைதான் உலகை காக்கிறது, கருணைதான் கடவுளை அடைய வழிகாட்டுகிறது. இச்சபையில் உள்ள அனைவருக்கும் என் உரையை முடிக்கும் முன் ஒரே ஒரு கேள்வி. நாம் கடவுளை தேடுகிறோமா அல்லது பசித்த உயிரில் கடவுளை காண முயல்கிறோமா? உயிர்களிடத்தில் கருணை கொண்டவனே என்னை அடைவான் என்று வள்ளலார் கூறியுள்ளார். அதனால்தான் நண்பர்களே, ஒரு உயிரையும் வதைக்காமல், ஒரு உயிரையும் பசிக்க விடாமல், ஒரு உயிரையும் துன்புற விடாமல் வாழ்வோம். ஜீவகாருண்யம் பேசுவோம். ஜீவகாருண்யமே மனித வாழ்வின் உச்சம் என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நீங்கள் பேசி முடிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு காஃப் இருக்குது ஜாஸ்தி, அதனால தான் என்னால் கிளியராக கொடுக்க முடியல.
ஓகேவா? இன்னுமே அது பெர்ஃபெக்ட் அந்த ஒரு ஹை பிட்ச், லோ பிட்ச் அந்த மாதிரிலாம் எங்கே வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்பீச் முடியிற வரைக்கும் காஃப் இல்லாம இருந்ததே அதிசயம் மாதிரி தான். ஸோ அவசரமா கேட்டீங்க அப்படிங்கிறனால தான் நான் இத போட்டுட்டேன். ஓகே. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த டைட்டில்ல ஸ்பீச்சோ இல்ல எஸ்ஸே கேட்டா கூட, எஸ்ஸேவா இருந்தாலும் இத நீங்க அப்படியே சப்டைட்டில்ஸ் எல்லாம் போட்டு அழகா இத நீங்க எஸ்ஸே மாதிரி கூட நீங்க மாத்தி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற என்ன வேணும் அப்படின்னா கூட நீங்க எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ வேணாலும் நீங்க கேளுங்க. நான் என்னால எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட நான் சொல்றேன். ஓகே. ஸோ தேங்க் யூ ஸோ மச். இதில எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. டைம் பத்தல அப்படின்னா நீங்க பேசி பாருங்க. அப்போது டைம் டைம் ஓகேனா ஓகே. இல்லன்னா பத்தல அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.